Hi, welcome to holisticinvestment.in. Kotak Special Opportunities ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு வெல்த் கிரியேட் பண்ண இந்த என்எஃப்ஓ ஹெல்ப் பண்ணுமா இல்லையா, இல்லைனா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இந்த என்எஃப்ஓவை ஆட் பண்ணிங்கன்னா ஓவரால் ரிட்டர்ன் பூஸ்ட் பண்ண இது ஹெல்ப் பண்ணுமா இல்லையான்ற கேள்விகளுக்கு பதில் தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கரெக்டான பிளேஸில் வந்திருக்கீங்க. நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்கு தான் நம்ம இப்போ வந்து ஆன்சர்ஸை வந்து ஒரு இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி இந்த என்எஃப்ஓவை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த என்எஃப்ஓவை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த என்எஃப்ஓவோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன, பேசிக் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது இதில் அப்படின்றத பார்த்துப்போம். ஸோ இது ஒரு கொட்டாக் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட், ஒரு என்எஃப்ஓன்றதுனால இது 10th June 2024 ஓப்பன் ஆகி 24th June 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஸ்கீம் திமேட்டிக்கில் இருக்கிற ஒரு கேட்டகரியில் தான் இது பிலாங் பண்ணுது. ப்ளஸ் இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி 500 டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச் மார்க். ப்ளஸ் இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா உங்களோட மினிமமாக ஒரு 100 rupees வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர் வந்து மிஸ்டர் தேவேந்தர் சிங்ஹால். இதில் எவ்வளோ எக்ஸிட் லோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி 1 yearக்குள்ளே நீங்கள் வெளில வந்துட்டிங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க எக்ஸிட் லோடாக. ஸோ இதுதான் இதோட கீ ஃபீச்சர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபண்டில் என்ன மாதிரியான ஃபிலாசபி இருக்குது, என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியை வந்துட்டு ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ்ன்றது ஒரு கம்பெனியில் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ஈவெண்ட் டெவலப்மெண்ட் ஆகுது, இல்லைனா கார்ப்பரேட் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க, இல்லை கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் நடக்குது, ஏதோ ஒரு ரெகுலேட்டரி சேஞ்ச் நடக்குது, இல்லை டெக்னாலஜினால ஏதாவது டிஸ்ட்ரப்ஷன் இல்லை இன்னோவேஷன் போகுது, இல்லை கம்பெனிஸ் ஏதாவது ஒரு டெம்பரரியாக பட் யூனிக் சேலஞ்சஸ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது வந்து அண்டர்கோ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிஷியேட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ்க்கு தர்றது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ப்ளஸ் நியூ ட்ரெண்ட்ஸ் இல்லை எமர்ஜிங் செக்டார்ஸ் மேலே புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆள்னால் உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்க சான்சஸ் உண்டு. ஸோ இப்போது கொட்டாக் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்குது, ப்ரோஸ் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் இல்லை ஸ்பெஷல் கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸை அண்டர்கோ பண்ணிகிட்ருக்க டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபைடாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் நியூ ட்ரெண்ட்ஸ் இல்லாமல் எமர்ஜிங் செக்டார்ஸ்க்கு அலோகேட் பண்ணணும்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க சான்சஸ் உண்டு. ப்ளஸ் இந்த நியூ ட்ரெண்ட்ஸ் இல்லை எமர்ஜிங் செக்டார்ஸில் இந்த ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற போது இது நல்லா மார்க்கெட்டில் சப்போஸ் பர்ஃபார்ம் பண்ணுது, நல்லா ஹை ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுதுன்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு இது ஓவரால் ரிட்டர்ன்ஸை பூஸ்ட் பண்ணி தரும். ப்ளஸ் இது வந்து ஒரு ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் உள்ள ஒரு ஃபண்ட். அப்படின்னா இது ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இதில் இன்வெஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டென்ஷியலாக ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் இது ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், உங்களால் நிறைய ரிஸ்க் எடுக்க முடியும்னா, ப்ளஸ் நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டார்ஸில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபண்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். டிஸ்அட்வான்டேஜஸும் நம்ம ஈக்குவலாக கற்றுக்கணும். ஏன்னா டிஸ்அட்வான்டேஜஸில் தான் நம்ம பொட்டென்ஷியலி என்ன மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறோன்றதும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ரிஸ்கியான ஒரு ஃபண்ட். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரோஸ்லேயே பார்த்த மாதிரி லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ரிஸ்கியான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா தான் நமக்கு பொட்டென்ஷியலி ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. பட் நம்ம ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா அது ரிஸ்கியாக தான் இருக்கும் ஒரு ஹை ரிஸ்க் ஃபண்டில். ஏன்னா ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கும், வாலட்டைலாக இருக்கும். மார்க்கெட் ஒரு ஹை ரிட்டர்ன் போகவும் சான்ஸ் இருக்குது, அதே நேரத்தில் லோ ரிட்டர்ன் பீரியட் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இந்த லோ ரிட்டர்னில் உங்களுக்கு ரிட்டர்னே இல்லாமல் கூட போகலாம், இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட நீங்கள் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நீங்கள் உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா அப்போது நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும், ப்ளஸ் சூட்டபிளாக இருக்காது. இன்னொன்று, இந்த ஃபண்ட் உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கும் இல்லையா, இந்த போர்ட்ஃபோலியோ வச்சு தான் நீங்கள் உங்களோட மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ அந்த போர்ட்ஃபோலியோலேருந்து நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட மெயின் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் கோலை அச்சீவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் இது சூட்டபிளாக இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இது ஒரு என்எஃப்ஓ, இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி லாங் டேர்மில் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்ற ட்ராக் ரெக்கார்ட் இல்லை. என்ன மாதிரியான ஸ்டாக்ஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு டிரான்ஸ்பரன்ஸும் நம்மளுக்கு இந்த அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இதில் இல்லை. நம்மளுக்கு அந்த அளவுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால
நம்ம நம்ம கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நம்ம மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ்க்காக நம்ம வச்சுருக்கிறத இன்வெஸ்ட் பண்ணுறது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணுற நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டர்ஸ் எப்போவுமே நல்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ்க்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுன்ற கேரண்டி கிடையாது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோவை நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் உண்டு. ப்ளஸ் இது டைவர்சிஃபைடாக இருக்குது இந்த ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ்குள்ளே மட்டும்தான். மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸில் இருக்கிற மாதிரி செக்டாராக அந்த மாதிரியான டைவர்சிஃபிகேஷன் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியோ டைனாமிக்கோ இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஓவராலாக உங்களோட போர்ட்ஃபோலியோவில் மோர் வாலட்டாலிட்டி கொடுக்க இது சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்கிறதுனால. ப்ளஸ் இந்த நியூ ட்ரெண்ட்ஸ் அண்ட் எமர்ஜிங் செக்டார்ஸ் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிடுச்சு மார்க்கெட்லனா நீங்கள் இது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஓவரால் ரிட்டர்னை இது இம்பேக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான டைமிங் தேவை. இந்த ஃபண்ட் இந்த டைமில் மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், ஸோ இப்போ என்ட்ராகி இதுக்குள்ளே எக்ஸிட் ஆகிட்டா இந்த டைமிங்குள்ளே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி அன்பிரடிக்டபிள். ஸோ இந்த சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் நம்மளுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் வர அளவுக்கு அந்த இது வந்து நம்ம சைடில் இருக்கணும். அது ரெண்டுமே அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால இது ஒரு தேவையில்லாத ரிஸ்க்குன்னு தான் சொல்லலாம். ஸோ இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றத ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் ஒரு ஃபைனலாக இந்த கொட்டாக் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா, இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த அனலைசஸ் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதோட பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ப்ளஸ் இதில் நிறைய ரிஸ்க் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க பிடிக்காதனாலுமே இந்த மாதிரி ஃபண்ட் உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. உங்களுக்கு அந்த மாதிரி ஆனால் நியூ ட்ரெண்ட் இல்லை எமர்ஜிங் செக்டார் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரி எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கும் நியூ ட்ரெண்ட்ஸ் இல்லை எமர்ஜிங் செக்டார்ஸ் வச்ச ஃபண்ட், இதுக்கு ஒரு மினிமமாக 7 to 10 இயர்ஸ் இருக்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்க ஃபண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஒரு மார்க்கெட் லோவில் இருக்கும்போது அந்த ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஹையில் இருக்கும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு. ஸோ அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே எடுக்கிறது வந்து எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸோடு எடுக்கிறது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க். பட் இந்த ஃபண்ட் நம்மளுக்கு இன்னும் பெரியசாக ட்ராக் ரெக்கார்ட் இல்லாததுனால சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லாததுனால நம்ம இங்கே பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ இந்த என்எஃப்ஓ கொட்டாக் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை அதனால் தவிர்க்கலாம். இன்னொன்று நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபண்ட் தேடிட்டு இருக்கீங்கன்னா கூட இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் இதை பற்றி சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ லாங் ரனில் இது சரியாக பர்ஃபார்ம் ஆகலைன்னா உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸை இது கண்டிப்பாக பாதிக்கும். இன்னொன்று இந்த ஃபண்ட்லேருந்து இந்த மாதிரி நியூ ட்ரெண்ட்ஸ் இல்லை எமர்ஜிங் செக்டார்ஸ்லேருந்து எப்போ என்ட்ரு ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணுன்ற லெவலுக்கு நம்மளுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் கிடையாதுனாலுமே இதை வந்து நம்ம சூட்டபுளாக இருக்காது. ஸோ அப்போது இந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். பட் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், சும்மா உங்ககிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா மணி இருக்குது, நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட்டில் அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஜென்ரலாகவே எந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணணுன்ற டவுட் இருக்குது, கொஞ்சம் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு உங்ககிட்ட சஃபிஷியண்ட்டாக நாலேஜ் இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலுமே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரை அணுகலாம். அவங்க கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பார்க்குற ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், ப்ளஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் எவ்வளோ, ப்ளஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட ஓவர்லேப் ரேஷியோவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட ஓவர்லேப் ரேஷியோ எவ்வளோன்னு அவங்க பார்ப்பாங்க. அதிகமாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேணான்னு சொல்லுவாங்க. அதே ஓவர்லேப் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி சஜஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் எவ்வளோ அலோகேஷன் இந்தந்த ஃபண்டுக்கு தந்தால் அவங்களோட ஃபினான்ஷியல் கோலை இன்னும் சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுறன்ற அளவுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி உங்களுக்கான பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானை அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் இன்னும் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ ஒரு லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் பண்ணீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்லனா கண்டிப்பாக அது உங்கள் ஜேர்னியை ஸ்மூத்தாகவும் ஆகும், அதே நேரத்தில் இது ஒரு வைஸான டிசிஷனாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 கன்சல்டேஷன், காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் அதுவும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் உங்களுக்கு இதே மாதிரி ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க, அதுவும் இல்லாமல் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்கும் அதுக்காகவும் நாங்கள் ரெகுலராக ஆக்சுவலி ஃப்ரீயாகவே லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.